ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த யூடியூப் சேனல். ஸோ ஹோப் எல்லாம் ஃபைன் அண்ட் சேஃபாக இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபவுட் தி மூன் மிஷன் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ யூஎஸ்ஏ இஸ்ரேல் ஈரான் வாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஹாட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூன் மிஷன் தான். அண்ட் இந்த மூன் மிஷனுடைய டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிமஸ் 2 மூன் மிஷன் தான். ஸோ இது வந்து ஒரு கிரவுண்ட் லேண்டிங்கான மிஷன் கிடையாது, ஜஸ்ட் ஆர்பிட்டல் மிஷன் தான் சரௌண்டிங் தி மூன். சரிங்களா? உலகத்திலேயே எந்தெந்த நாடுகள் வந்து முதல்ல மூன்ல போய் ஆர்பிட் பண்ணியிருக்காங்க, இல்லை மூனுடைய சக்சஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ கண்ட்ரிஸ் வித் சக்சஸ்ஃபுல் சாஃப்ட் மூன் லேண்டிங், ஸோ அதாவது மனிதர்களே இல்லாத வெறும் கேப்சூல் மாத்திரம் அங்கே லேண்ட் ஆன மிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்சஸ்ஃபுல் சாஃப்ட் லேண்டிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து சோவியத் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரஷ்யா, ஸோ த ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் அ சாஃப்ட் லேண்டிங் வித் அ லூனார் 9 மிஷன் ஆன் February 3, 1966. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, த செகண்ட் நேஷன் டு சாஃப்ட் லேண்டிங், ஸ்டார்டிங் த சர்வேயர் 1 in June 1996. It remains the only country to have landed humans on the moon, 6 crewed mission between 1969 to 1972. பட் யூஸ்வலா இது வந்து ஒரு வதந்தின்னு பரவுறாங்க, ஃபேக்குன்னு பரவுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை ரிசர்ச் பண்ணி ஃபேக் ஒன்று கூட ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் நிறைய ஆஸ்ட்ரோனட்ஸே வந்து அவங்களுடைய ப்ராமிஸை கொடுக்கறதுக்கே வந்து தயங்குறாங்க. நாங்கள் மூணில் இறங்கணுமா இல்லையான்னு சொல்றது அவங்களுக்கே கன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக தெரியல. ஸோ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனா became the third country in 2013 with Chang'e 3. China achieved the first ever landing on the far side of the moon in 2019. Chang'e 4 and retrieved the first samples from the far side in June 2024. Chang'e 3, Chang'e 4 and Chang'e 6 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனாவுடைய மூன் மிஷனுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ அடுத்து நம்ம இந்தியா வருவோம். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா த ஃபோர்த் நேஷன் டு ரீச் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி லேண்டிங் சந்திரயான் 3. ஸோ இந்தியாவுடைய மூன் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3. ஸோ சந்திரயான் 1 and 3 தான் சக்ஸஸ் ஆயிருக்கு. சந்திரயான் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்ரம் லேண்டர் வந்து கிராஷ் ஆகி போச்சு. இட்ஸ் அ ஃபெயிலியர் தான். பட் மூனுடைய சர்ஃபேஸில் அது லேண்ட் ஆனதுனால ஸ்டில் வி கேன் கன்சிடர் இட் இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். ஸோ இந்தியா இஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு லேண்ட் த ஸ்பேஸ் கிராஃப்ட் நியர் தி லூனார் சவுத் போல். படாத இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து சந்திரயான் 3 லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அதோடைய ஆர்பிட்டல் மிஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மூணில் தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்ச முதல் நாடும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா தான். ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்த் நேஷன் த ஜப்பான், த ஃபிஃப்த் அண்ட் மோஸ்ட் ரீசன்ட் கண்ட்ரி டு ஜாயின் திஸ் குரூப் சக்ஸஸ்ஃபுல்லி லேண்டிங் இட்ஸ் ஸ்லிம், அதாவது ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆன் January 19, 2024. ஸோ யூஎஸ்ஏ, யூஎஸ்எஸ்ஆர், சைனா, இந்தியா அண்ட் ஜப்பான், இவங்க தான் இந்த 5 நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ்ஃபுல் மூன் லேண்டிங் மிஷனை கண்டக்ட் பண்ணவங்க. ஸோ இப்போ 2026 ஏப்ரல் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய நாசான்னா என்னன்னாக்கா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து இந்த ஆர்டிமஸ் 2 மூன் மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ முதல்ல இதோடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஆராய்ச்சியாளர்கள், எல்லா யூடியூபர்ஸ், இல்லை மொத்த அனலிஸ்ட் ஆகட்டும், இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆகட்டும், இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூன் மிஷனே கிடையாது, இதுக்கு முன்ன பண்ணது. அதாவது 50 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன் வந்து ஸ்பேஸுக்கு, அதுவும் மூன்ல போய் லேண்டே ஆனது கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிரூபிச்சுட்டு வராங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் க்ரூட் மூன் மிஷன் டு லேண்ட் ஹியூமன்ஸ் ஆன் த லூனார் சர்ஃபேஸ் வாஸ் Apollo 11, which was achieved historic milestone on July 20, 1969. The mission successfully fulfilled a national goal set by President John F. Kennedy in 1960. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூன் மிஷனுக்கான தொலைநோக்கு பார்வையை வந்து செட் பண்ணாரு. So in 1961 to land a moon on the moon and return him safely to earth before the end of the decade. So இந்த 10 வருஷம் பிளான்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிஷனை அவங்க கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. பட் அது வந்து ஃபேக். யூஸ்வலா உங்க எல்லாருக்கும் தெரியும், அர்த்துக்கும் மூனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3,84,000 கிலோமீட்டர். ஸோ தவிர்த்து வேற எதுனா இதுல மெஷர்மெண்ட்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ 1960s ஃபர்ஸ்ட் மூன் க்ரூட் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய பேர் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங், இவர் வந்து ஒரு கமாண்டர். ஸோ த ஃபர்ஸ்ட் ஹியூமன் டு ஸ்டெப் ஆன் டு தி லூனார் சர்ஃபேஸ், அதாவது மூன்ல கால் வைக்கக்கூடிய முதல் நபர் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து யூஎஸ்ஏ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அது ஃபேக். பஸ் ஆல்ட்ரின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லூனார் மாடியூல் பைலட்.
ஸோ அந்த கேப்சூல்ல பைலட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஆல்ட்ரின் தான். ஸோ ஹி இஸ் த செகண்ட் ஹியூமன் டு வாக் ஆன் த மூன். மைக்கேல் காலின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமாண்ட் மாடியூல் பைலட் தான். ஸோ பேக்கப் பைலட் மாதிரி இவங்க. ஸோ ரிமைன்ட் இன் லூனார் ஆர்பிட் அப்ராட் தி கொலம்பியா டு ஃபெசிலிட் தி ரிட்டர்ன் ஜேர்னி. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து மூன்ல லேண்ட் பண்ணதாகவும் தகவல் வருது. நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும். ஸோ மைக்கேல் காலின்ஸ் வந்து அந்த கேப்சூல் உள்ளவே வந்து ரிட்டர்ன் மிஷனுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை பண்ணவர். பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போலோ 11 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1960ஸ்ல யூஸ் பண்ணப்பட்ட மூன் மிஷனுக்கான ஸ்பேஸ் கிராஃப்ட். இப்போ நம்ம 2026ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வித் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போலோ 11ல 64 கேபி மெமரி. ஆர்டிமஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹை ஸ்பீட் ஃபிளைட் கம்ப்யூட்டர்ஸ் டேட்டா. கம்யூனிகேஷன் வந்து ரேடியோ எஸ் பேண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேசர் இன்ஃப்ராரெட் ப்ளஸ் ரேடியோ கம்யூனிகேஷன் ஆர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. க்ரூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 3 பேர் தான் அப்போலோ 11ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்னதா டிசைன் பண்ணதால வெறும் 4 பேர் தான் டிராவல் பண்ண முடியும். நேவிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்ஸ்டன்ஸ் அண்ட் கிரவுண்ட் ட்ராக்கிங். அண்ட் இப்போ ஆர்டிமஸ் 2ல வந்து ஸ்டார் ட்ராக்கர்ஸ் அண்ட் ஜிபிஎஸ் நியர் தி எர்த். ஸோ இன்டீரியர் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 210 கியூபிக் ஃபீட். அதே மாதிரி ஆர்டிமஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 330 கியூபிக் ஃபீட். ஸோ 60% மோர் ஸ்பேஷியா. இப்போ இந்த ஆர்டிமஸ் 2 மூன் மிஷன்ல கலந்துக்கக்கூடிய 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் உடைய முழு டீடைல் அண்ட் ப்ரொஃபைல் செக் பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரீட் வேஸ்ட்மேன். இவர் வந்து அமெரிக்காவுடைய ஆஸ்ட்ரோநாட். ஸோ இவர் வந்து அமெரிக்கா நேவியில வந்து கேப்டனா இருந்திருக்காரு. ஸோ இவருடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் அ கமாண்டர் வீஸ்மேன் லீட்ஸ் தி க்ரூ டு வெரிஃபை ஆல் ஓரியன் அண்ட் எஸ்எல்எஸ் ஸ்பேஸ் லான்ச்சிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. பெர்ஃபார்ம் as designed in deep space facilitating future lunar space landing. ஸோ இந்த கேப்சூல முழுமையா டெஸ்ட் பண்ணக்கூடிய தகுதி இவருக்கு தான் இருக்கு. அதே மாதிரி இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் நேவில ஃபைட்டர் பைலட்டா இருந்திருக்காரு. பிளஸ் ஃபிளைட் இன்ஜினியராகவும் இவர் வந்து சர்வ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்டர் குளோவர். இவரும் அமெரிக்காவை சேர்ந்தவர் தான். இவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கன் நேவில கேப்டனா இருந்திருக்காரு. இப்போ ஆஸ்ட்ரோநாட்டா இருக்காரு. ஸோ இவர் வந்து ரொம்ப ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பைலட். அதனால தான் இவர் வந்து ஆர்டிமஸ் 2 மிஷனுக்கு பைலட்டா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் த மிஷன் பைலட் குளோவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நேவிகேஷன் அண்ட் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் of the Orion spacecraft. It travels beyond the low Earth orbit. This mission will make him the first person of color to travel to the moon's vicinity. So இவர் வந்து மூன் மிஷனுக்கு செலக்ட் ஆன ஃபர்ஸ்ட் நான் ஒயிட் அமெரிக்கன். ஸோ இவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ஃபிளைட் ஹவர்ஸ் இருக்கு. 40 விதமான டிஃப்ரெண்ட் ஏர்கிராஃப்ட்ஸை இவர் வந்து ஃப்ளை பண்ணியிருக்காரு. அதுக்கான ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்கு. ஸோ ஹீஸ் ரெக்கார்ட் இன்க்ளூட்ஸ் ஆல்சோ 400 அரெஸ்ட் கெரியர் அரெஸ்ட் லேண்டிங். அதாவது நேவி ஏர்கிராஃப்ட் 400க்கும் மேற்பட்ட சக்சஸ்ஃபுல் லேண்டிங் வந்து இவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஈராக் போர் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 24 சக்சஸ்ஃபுல் காம்பேட் மிஷன்ஸும் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த இந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண்மணி கிறிஸ்டியன் கோச். இவரும் அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான். ஸோ ஷீ இஸ் அ நாசா ஆஸ்ட்ரோனட் அண்ட் ஃபிளைட் இன்ஜினியர். ஸோ இவங்களுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் தி ஆர்டிமஸ் 2. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி லான்ச் ஆகக்கூடிய மிஷன் ஸ்பெஷலிஸ்டா இவங்களும் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க 10 நாள் ஜேர்னிக்கு. ஸோ இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி ஃபிளைட் இன்ஜினியரிங் டெஸ்டிங் தான் வந்து நாசாவில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்ன ஸ்பேஸ் வாக் ஒன்று பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஆல் உமன் க்ரூ. அதாவது இதில் ஆண்களே கிடையாது. ஸோ 320 days வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. during the expedition 59, 60 and 61 from 2019 to 2020. அதே மாதிரி இதுல 4வது நம்பர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கர்னல் ஜெர்மி ஹென்சன். இவர் வந்து கனடா நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சியில் ஆஸ்ட்ரோனாட்டா இருக்காரு. இதுக்கு முன்ன ஃபார்மர் ஃபைட்டர் பைலட். ஸோ அதே மாதிரி மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் தான் இவரும் ஆர்டிமஸ் 2க்கு. ஸோ ஹான்சன் வில் பி த ஃபர்ஸ்ட் நான் அமெரிக்கன் டு டிராவல் பியாண்ட் லோ எர்த் ஆர்பிட். ஸோ கனடாவுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன் இவரு தான் மூன் மிஷனுக்கு ஃப்ளை பண்ண போறவர். அதே மாதிரி இவர் வந்து ராயல் கனடியன் ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ஸ்பெஷல் ஃபைட்டர் பைலட்டாகவும் சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கீ மிஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ மாடர்ன் கண்டெக்ஸ்ட் ஆர்டிமஸ் 2 அப்படின்னாக்கா as of March 2026 NASA is preparing for its first crewed lunar mission in 50 years known as ஆர்டிமஸ் 2. ஸோ இப்போ நடக்கக்கூடிய மிஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிமஸ் 2. ஸோ உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல இந்த கேள்வி வரலாம். ஸோ உன்னிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ லான்ச் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1st of April 2026. மிஷன் கோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வெறும் இங்கிருந்து லான்ச் ஆகி அவுட்டர்ஸ்னுடைய மிஷன் கோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 days ஆஃப் ஸ்பேஸ் டூர். ஏர்த்லேருந்து மிஷன் லான்ச் ஆகிட்டு இவங்க வந்து மூன் ஆர்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 நாள் தொடர்ந்து வந்து ரவுண்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய ஒரே மிஷன் என்னன்னா அந்த ஓரியன் என்ற கேப்சூல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது,
மூன் மிஷனுக்கு லேண்டிங்க்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹியூமன்ஸ் அங்க லேண்ட் பண்ணக்கூடிய அனைத்து வகையான சூழ்நிலை இருக்கா இல்லையான்றது தான் இவங்க டெஸ்ட் பண்ண போறாங்க. அதுவும் மாரி ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ண போறாங்க. ஸோ ஓரியன்னா ஒண்ணும் இல்ல கைஸ். அந்த மிஷனுக்காக டிசைன் பண்ணப்பட்ட கேப்சூல் தான். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்டகிரேட்டட் ஃபிளைட் சிஸ்டமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஷட்டில் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப வந்து எல்லாமே வந்து குறுகிய சைஸ் ஆக்கி விட்டாங்க. எல்லாமே வந்து ஒரு கேப்சூலுக்குள்ள பிளேஸ் ஆகுற மாரி தான் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரியன் வந்து 2 ஏஜென்சிஸ் யூஸ் பண்றாங்க. ஒண்ணு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இன்னொன்னு வந்து நாசா. ஸோ இதோடைய டிசைனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க இத மூன ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத வந்து டிசைனே பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து எக்ஸாக்ட் லுக் ஆஃப் ஓரியன் கேப்சூல். ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் மக்களே அந்த ஆர்டெமிஸ் 2க்கான மிஷன் பேட்ச். ஸோ ஒவ்வொரு மிஷன் பறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு பேட்ச் வந்து அவங்க லான்ச் பண்ணுவாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிஷனுக்கான பேட்ச் வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதோடைய டிசைனே எர்த் டூ மூன் இருக்கும். அந்த மூனுடைய மிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்டெமிஸ் 2 மூன் மிஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வைஸ்மேன், குளோவர், காச் அண்ட் ஹான்சன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இது பத்தின எதனா டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். டேக் கேர்.